அஜித்தை காக்கா பிடிக்கிறதுக்கு என்னையா அசிங்கப்படுத்தின சூர்யா கிட்ட பாஞ்சு புராண்டின சங்கர். சினிமா துறை பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட வேந்தர் ஐசரி கே கணேஷ். இவரோட யூனிவர்சிட்டியோட பட்டமளிப்பு விழா ரீசெண்டா நடந்தது. சோ இதுல ஸ்பெஷல் கெஸ்டா மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கலந்துகிட்டார். இந்த விழாவில் நடிகரும் இயக்குனருமான எஸ்.ஜே. சூர்யாக்கும் இந்திய பேட்மிண்டன் அணியோட தலைமை பயிற்சியாளர் புல்லேலா கோபிச்சந்த், அப்புறம் நேச்சுரல் சலூனோட தலைமை நிர்வாக அதிகாரி, அப்புறம் இணை இயக்குனர்னு சில பர்சனாலிட்டிஸ்க்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. பட்டமளிப்பு விழாவில் கலந்துகிட்ட மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வேல்ஸ் யூனிவர்சிட்டியை தமிழ்நாட்டோட ரொம்ப மரியாதைக்குரிய கல்வி நிறுவனங்கள்ல ஒன்னா வடிவமைக்கிறதுல டாக்டர் கணேஷோட பங்கு ரொம்ப பெருசு. பல்கலைக்கழகத்துல ரொம்ப பல சிறப்பு மையங்களை உருவாக்க வழிவகுத்து அவரோட சிந்தனையும் அணுகுமுறையும் பார்த்து வியக்கிறேன். இன்னைக்கு எனக்கு முன்னாடி தன்னம்பிக்கையோட உட்கார்ந்து இருக்கிற பட்டதாரிகளை பாக்குறப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்ல எதிர்கால தலைவர்களையும் பாக்குறேன் அப்படின்னு பேசினார். இதுல டாக்டர் பட்டம் வாங்கின எஸ்.ஜே. சூர்யா பேசுறப்போ நான் பெரிய அறிவாளியா முட்டாளா பலசாலியா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட உழைப்புக்கு உண்மையா இருப்பேன். அது என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம். அதை நான் 100% பெருமிதமா சொல்லிப்பேன். இந்த பட்டம் என்னோட உழைப்புக்கும் உண்மைக்கும் கிடைச்ச பரிசு. இதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண், எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்கிற கேம் சேஞ்சர் படம் அடுத்த வருஷம் ஜான்வரி மந்த் 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதே ஜான்வரி மந்த் அஜித் நடிச்சிருக்க விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. சோ இதை பத்தி அவரு கேம் சேஞ்சர் படத்தோட ரிலீஸ் டேட் சில மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனா விடாமுயற்சி படத்தை பத்தின பேச்சுவார்த்தை இப்போதான் வந்திருக்கு. சோ அஜித் சார் படம் அப்படின்னாலே ஓப்பனிங் வேற லெவல்ல இருக்கும். அந்த படத்துக்கு போனவங்க போக மீதி இருக்கிறவங்க இந்த படத்துக்கு வரட்டும். விடாமுயற்சியோட டீசர் பார்த்தா நல்லா இருந்துச்சு. கேம் சேஞ்சர் படம் நல்லா வரும். அந்த படத்தோட வெற்றி கண்டிப்பா இந்தியன் 3 ரொம்ப பெரிய வெற்றி அடைய செய்யும். சங்கர் சார் ரொம்ப பெரிய உழைப்பாளி. அவர் மாதிரியான மனிதர்கள் இருக்கிறது இந்திய சினிமாவுக்கு ஒரு பெருமை தான். உண்மையிலே ரியல் கேம் சேஞ்சர் சங்கர் சார் தான். கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்குள்ள என்னோட அடுத்த படத்தோட அப்டேட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதிரடியா பேசியிருந்தார். சோ இப்ப அஜித் படத்துக்கு போக மீதி இருக்கிறவங்க இந்த படத்துக்கு வரட்டும் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா சொன்னது ரீசெண்டா தான் சங்கரோட காதுக்கே போயிருக்கு. கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் விஷயங்கள்ல பிஸியா இருந்தவர் லேட்டா தான் எஸ்.ஜே. சூர்யா பேசின வீடியோ பார்த்திருக்காரு. டென்ஷன் ஆனவர் எல்லாம் என்னோட நேர கொடுமை. இந்த எஸ்.ஜே. சூர்யாவெல்லாம் சவுத் இந்தியாவை தாண்டா யாருக்குமே தெரியாது. ஆனா நான் உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச டைரக்டர். இவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசை பாரு அப்படின்னு தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட கொதிச்சு போய் பேசியிருக்காரு. இது எஸ்.ஜே. சூர்யாவோட காதுக்கு போக அவர் பல டைம் போன் பண்ணியும் சங்கர் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா சார் தப்பா எடுத்துக்காதீங்க, அஜித்தை கூல் பண்ண அப்படி பேசிட்ட அப்படின்னு மெசேஜ் அனுப்ப, அதுக்கு நீயும் ஒரு டைரக்டர் தானே, ஒரு படத்தை எடுத்து வின் பண்ண வைக்கிறதுல இருக்கிற வழி உனக்கு தெரியும் தானே, அப்புறம் எப்படி உன்னால பேச முடியுது, அஜித் உனக்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டுறதுக்கு என்னையப்பா அசிங்கப்படுத்துற, இதை அஜித்தே விரும்ப மாட்டாரே அப்படின்னு விளாசி இருக்காரு. என்னங்க எஸ்.ஜே. இப்படி பண்ணிட்டீங்களே.